குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். குறுகிய பார்வையோடு இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியே அவருக்கு இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர் ஒரே ஒருத்தர் தான் இப்போ இருக்காருன்னு நினைக்கிறேன், அந்த ஜான் பாண்டியனும் மிக கடுமையாக விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. எடப்பாடி ஒரு பக்கம் அடைக்க போனா ஒரு பக்கம் பொத்துக்குது. இது என்னன்னு தெரியாம பல சிக்கல்கள் போயிட்டு இருக்கு. குறிப்பா செங்கோட்டையன் டெல்லிக்கு போயிருக்காரு, ஆனா நான் அந்த ஒருத்தர் தான் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ கொடுத்துட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டிடிவிக்கும் நயினாருக்கும் இடையிலான மோதல் அப்படிங்கிறது ரொம்ப உச்சத்தை தொட்டிருக்கு. அதனுடைய பின்னணி குறித்தும் விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. சமீப நாட்களாக தமிழக அரசியலில் ஒரு புயலை கிளப்பிய செங்கோட்டையன் இப்போ டெல்லி நோக்கி போயிருக்காரு. முன்னாடியே பேசினது போல இவர் பாஜக தலைவர்களை பார்த்து முறையிடுவார், எடப்பாடிக்கு அகேன்ஸ்டாக பேசுவார்னு சொல்லிட்டு ஒரு கருத்து பதிவு பண்ணியிருந்தோம் இல்லையா? அதனோட நிகழ்ச்சியாக தான் இதுவும் பார்க்குறாங்க. ஒருவேளை பாஜக தலைவர் சந்திக்க போறாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இன்னைக்கு காலையில் தான் கிளம்பி போயிருக்காரு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் யாரையும் சந்திக்க போகலைங்க, அந்த ஒருத்தர் அவர் யார் அப்படின்னா ராமர் தான் பார்க்க போறேன். அதுவும் ராமாயணத்துல வந்தவர், கம்பராமாயணத்துல வந்தவருங்கிறாரு. ஹரித்வாரில் இருக்கக்கூடிய ராமரை தான் பார்க்க போறேன், வேற யாரையும் சந்திக்க போகல அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு கிளம்புறாரு. ஆனால் நிச்சயமா டெல்லி வழியாக தான் போவார் இல்லையா? அதனால டெல்லியில கூட ஒரு ஸ்டாப் இருக்கும். அங்க ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு தலைவரை பார்த்து பேசுவார், பாஜக தலைவரை பார்த்து பேசுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா டெல்லி வரைக்கும் போனவர் ராமரை மட்டும் பாட்டு வருவாரா, இல்லை ராமர் கோயிலை நிறுவிய தலைவரை பாட்டு வருவாரான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, அப்படிலாம் அது நேரம் கேட்கல அப்படின்னு சொல்லப்படுது. டெல்லியில இருக்கக்கூடிய நபர்களும் அதான் சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை யாரும் சந்திக்கிறதுக்கு அவருக்கு நேரம் ஒதுக்கப்படலை, இவரும் நேரம் கேட்கல அப்படிங்கிறாங்க. அதற்கு பின்னணியில எடப்பாடி பழனிசாமியினுடைய யுக்தி வெற்றி பெற்றதாக சொல்லப்படுது. நீங்க அவருக்கான முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நான் கூட்டணியில் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதை ஒட்டி தான் டெல்லி தலைமையும் யோசிச்சுட்டு இருக்கு. அவருக்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கறதுக்கு அதுதான் தயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கட்சிக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் செங்கோட்டையனுக்கு மதிப்பு இருக்கு. கட்சியை விட்டு வெளியில வந்தா எடப்பாடி பழனிசாமி எதிர்த்த ஓபிஎஸ்க்கு என்ன நிலையோ அதே நிலை தான் செங்கோட்டையனுக்கும் அப்படிங்கறதுதான் டெல்லி கொடுக்கிற ஒரு மெசேஜா இருக்கு. டிடிவி தினகரன்லாம் எவ்வளவோ மனசு உடைஞ்சு போயெல்லாம் பேட்டி கொடுக்குறாரு. அதற்கு அவர் சொல்ற காரணம், நயினார் வந்ததுனாலதான் நாங்க கூட்டணி விட்டு வெளியே போயிட்டோம், நயினார் தான் எங்களுக்கு பிரச்சனை. நயினாரை திட்டியே ஒரு 3-4 செய்தியாளர் சந்திப்பு நடத்திருக்காரு. அதுல இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நயினாரால தான் நாங்க வெளியேறணும். ஏன் அப்படின்னா அவருடைய அகம்பாவமான பேச்சு, அவர் எங்களை மதிக்க மாட்டேங்கிறாரு, நாங்க வெளியேறினா பரவாயில்ல நினைச்சாரு, நிறைய விஷயங்களை சொல்றாரு. ஓபிஎஸ் தெரிஞ்சே புறக்கணிச்சாரு, ஓபிஎஸ்க்காக நான் பேசாம வேற யார் பேசுவா அப்படின்லாம் நிறைய வார்த்தைகளை கொட்டியிருக்காரு. அதுல அவரோட கோவத்தை பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி மீது அவர் காட்ட வேண்டிய கோவத்தை விட நயினார் நாகேந்திரன் மீது காட்டுற கோவம் தான் அதிகமா இருக்கு. அதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இப்ப அவரு 89லயே ஜெயலலிதா எப்ப பொறுப்பேற்றாங்களோ, அதிமுகவை தன் கட்டுப்பாடுல கொண்டு வந்தாங்களோ, அப்பவே நயினார் உள்ள வந்துட்டார் அதிமுகல. ஆனாலும் அவர் முழு பொறுப்பு அல்லது ஒரு எம்எல்ஏ ஆனது அப்படின்னா 2001 காலகட்டத்தில் தான். அந்த 2001லயே அவர் அமைச்சராகவும் தேர்வாகப்பட்டார். இதற்கு பின்னணியில சசிகலா குடும்பம் அந்த சார்ந்த நபர்கள் இருந்தாங்க. அதுல முக்கியமான ஒரு டிடிவி இவங்கெல்லாம் கை காட்டாம அவர் வர வாய்ப்பு இல்லை. அதனால நயினார் நாகேந்திரனே பேட்டியில சொல்றாரு, 2001 தான் என்னை உயர்த்தி விட்டதில் இவரு ஒரு முக்கியமான நபர், நான் ஏன் அவர் எதிர்த்து டிடிவிக்கு எதிரான அரசியல் பண்ண போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அதே மாதிரி 2011-16 காலகட்டத்திலே ஒரு எம்எல்ஏவா இருந்தார். ஆனாலும் அதுல அவருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படலை. அதற்கு காரணமும் சசிகலா குடும்பம் தான் அப்படிங்கிற வாதமும் முன்வைக்கப்படுது. இதுல இப்போ நயினார் கொடுத்த பேட்டியில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, முன்னாள் மாநில தலைவரை நைஸா கோத்து விட்டுருக்காரு. என்னன்னா, டிடிவி கொடுத்த பேட்டியில சொல்றாரு, இது மாதிரி அமித்ஷாவே தமிழகத்திலிருந்து ஒருவர் தான் முதல்வராக வருவாருன்னு சொன்னாரு. ஆனா இவர் ஏன் எடப்பாடி பழனிசாமி தான் அந்த ஒருவர், அவர் தான் தலைவராக இவர் ஏன் சொல்றாரு, அமித்ஷாவே பேர் சொல்லாம நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. அதற்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்கறன்னு நேக்கா முன்னாள் மாநில தலைவரை கொண்டாந்து கோத்து விட்டாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது மாதிரி நீங்க நான் சொன்னேன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு முன்னாடியே திருநெல்வேலி கூட்டத்துல அமித்ஷா வந்த பொழுது இவரை தான் முதல்வர் வேட்பாளர், அவருக்காக தான் வேலை செய்யணும்னு சொன்னது பாஜக முன்னாள் மாநில தலைவர். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை நான் சொன்னேன். அதனால இது நேரடியாக எம்எல்ஏ சொல்றது, நான் அந்த கூட்டணியை கலைக்க செயல்பட்டேன்னு சொல்றதுலாம் அர்த்தமற்றது அப்படின்னு. இப்ப அமித்ஷாவோட மனநிலை யோசிச்சு பாருங்க. இவர் கூட்டணியில, அதாவது பாஜக மாநில தலைவரா முன்னாள் மாநில தலைவர் கொண்டு வரப்பட்டால்
எடப்பாடி இருக்க மாட்டாரு. ஆமா. இப்போ இருக்கிற மாநில தலைவர் தொடர்ந்தா டிடிவி இருக்க மாட்டாரு, ஓபிஎஸ் இருக்க மாட்டாருங்கிறது இது வந்து உங்களுக்குள்ள ஒரு சாதிய மோதலாகவும் பார்க்கப்படுது. என்னன்னா டிடிவி, நயினார், ஓபிஎஸ் 3 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னாலும் உட்பிரிவுல வேற வேற. சோ அதனால இந்த இவங்க எல்லாருமே எங்க பாத்தீங்கன்னா தென் தமிழகத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. தென் தமிழகத்துல ஒரே சமூகத்துல இருக்கும் பொழுது நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளாங்கிற ஒரு மோதல் வரும். அதனுடைய நீட்சி தான் இதையும் பார்க்க வேண்டும். அப்படிதான் இந்த விஷயங்களும் பார்க்கணும் அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்படுது. இப்போ தினகரனுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி மீது தனிப்பட்ட கோபமா இல்ல வந்து பாஜக அதிமுக கூட்டணி வச்சது கோபமான்னு தெரியல. ஏன்னா அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, யாருக்கு எதிராக நான் வந்து கட்சி ஆரம்பிச்சனோ அவரையே நான் எப்படி சிஎம் ஏற்றுக்க முடியும், அதுதான் ஒரு பாயிண்டா வைக்கிறார் அவர். ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் சிஎம் கேண்டிடேட்டை ப்ரொஜெக்ட் பண்ற சமயத்துல அது வந்து நானே கட்சியை வந்து அங்க போய் இது பண்றது வந்து தற்கொலைக்கு சமமானது. அது எப்படி கூட்டணி தொடர முடியும்? அது வந்து முடிவெடுத்திருக்கணும். இப்ப வந்து நயினா நாகேந்திரன் மாறினதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் இருந்த வரைக்கும் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவரே என்கிட்ட போன் பண்ணி பேசினாரு. நான் அவட்ட அதான் சொன்னேன், எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா நான் எப்படி வேலை பார்க்க முடியும், அதனால கூட்டணி வெளியே வந்துட்டதா சொல்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அமித்ஷாவோட டாக்டிக்ஸை தினகரன் கடைபிடிக்கிறாரா? அமித்ஷா வந்து இது வரைக்கும் எடப்பாடியோட பேரை சொல்லாம தான் சொல்லிருக்காரு இல்லையா? ஆனா கூட்டணிக்குள்ளேயே எடப்பாடி பழனிசாமிக்கு அகைன்ஸ்டா ஒரு விரிசல் இருக்கு. அதனாலதான் வந்து எடப்பாடி பழனிசாமியை சிஎம்ஆ கொண்டு வரக்கூடாது அப்படின்ற அழுத்தம் வந்து தினகரன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இப்போ அப்படின்ற மாதிரி பார்க்கிற சமயத்துல நீங்க சொன்னது போல பாஜகவோட பாயிண்ட் ஆஃப் வியூல முன்னாள் தலைவர் இருந்தார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி போயிருவாரு. இப்ப இருக்கிற நயினார் இருந்தார் அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு கோபம் இருக்கு, அவங்களுக்குள்ள ஈகோ ஃபைட் போயிட்டு இருக்கு அப்படிலாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில கடைசியா பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கம் தான் நிற்பாங்க. ஏன்னா என்னதான் தினகரன் கோவப்பட்டாலும் ஓபிஎஸ் கோவப்பட்டாலும் அவங்களுக்கு உண்டான பேஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கா இல்ல. பாஜகவுக்கு பொலிட்டிக்கல் ரீதியா ஒரு அட்வான்டேஜா வேணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கூட தான் கூட்டணி வைக்கணுமே ஒழிய தினகரன் பேச்சை கேட்டு நயினாரை மாற்ற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு வகையான ஒரு வாதம் வைக்கப்படுது. இதுல இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கிட்டத்தட்ட 6 முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய தலைவர்கள் அணி திரண்டிருக்காங்க. ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், ஆர்.பி. உதயகுமார், தங்கமணி, செல்லூர் ராஜு, அன்பழகன் இப்படின்னு ஒரு 6 பேரு அவரால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க. பல நிகழ்ச்சிகள்ல அவங்க கலந்துக்கிறது இல்லையா அல்லது இவர் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையா தெரியல. இந்த தலைவர்கள் எல்லாமே ஓரங்கட்டி வைக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன அதிருப்தி இருக்கு. இதையெல்லாம் எடப்பாடி சரி செய்ய ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் மொத்தமான ஒரு இமேஜ் என்ன அப்படின்னா, அதிமுகவில் முக்குளத்தூர் சமூகத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடத்தப்படுது, அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ட்டு அவர் போராடம் எல்லாம் முக்குளத்தூருக்கு வஞ்சகம் செய்த எடப்பாடியை இந்த மண்ணில் கால் வைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் போஸ்டர் நிறைய ஒட்டிட்டு இருந்தாங்க. சோ இப்ப அதை டேலி பண்றதுக்காக எடப்பாடி ஒரு புதுவிதமான யுக்தியை கையில் எடுத்தாரு. அது வந்து நீண்ட காலமாக சர்ச்சைக்குரிய ஒண்ணாக இருக்கிற ஜெயலலிதா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து இதை வந்து யாரும் கை வைக்க தயங்குற ஒரு விஷயமா இருக்கக்கூடிய மதுரை விமான நிலையத்துக்கு பேர் வைக்கிற பிரச்சனை ஒர்க் அவுட் ஆகல. அது என்ன சொல்றாருன்னா, மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பெயரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல்ல அவர் பிரச்சாரத்துல இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகே, ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ஜெயலலிதாவுக்கு இருந்த சப்போர்ட்ல முக்காவாசி பேரு முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க, அதனாலதான் தங்க கவசம் எல்லாம் சாத்தினாரு. சோ அந்த வாக்க இப்போ ஓபிஎஸ் போனதுல இருந்து டிடிவி சசிகலா போன்றவர்கள் போனதுல இருந்து அந்த வாக்க வந்து அவர் இழந்துட்டு வராரு. பெரிய சரிவை சந்திக்கிறாரு. டெல்டா மற்றும் தென் தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கிறாரு. அதனாலதான் வந்து தொடர்ந்து அதை டேலி பண்றதுக்காக தான் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா எதிர்பாராத விதமா எடப்பாடிக்கு வெளியிலிருந்துல எதிர்ப்பு வந்துச்சு. இவரோட முன்னால கூட்டணியில் இருந்த புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி இதை கடுமையா எதிர்த்தாரு. உங்க கட்சியில இருக்கிற ஓட்ட உடசலை முதல்ல சரி பண்ணுங்க, அதை விட்டுட்டு வேற ஒண்ணுல கால வச்சீங்கன்னா அது உங்களுக்கே சிக்கலா போயிடும், உள்ளதும் போச்சு நல்ல கண்ணா நீங்க வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும், இன்னும் சிக்கல் உங்களுக்கு நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. ஏன்னா நீண்ட காலமாக அந்த இடத்த தேவேந்திர குல வேளாளர் அவங்க தான் வச்சிருந்தாங்க. சோ அந்த மக்களுடைய தலைவராக போற்றப்படும் இமானுவேல் சேகரனுடைய அவரது பேரை வச்சா மட்டும்தான் அது சரியா இருக்கும். இப்படி மாற்றி வைக்கிறது ஒரு தவறான அணுகுமுறை. எடப்பாடி வாக்கரசியலுக்காக இதை பண்ணக்கூடாதுன்னு இவர் ஒரு பக்கம் சொல்ல, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் அவரோட கூட்டணியில் இருக்காரு, அவர் ஒரு விதமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இது வந்து ஒரு தவறான போக்கு, குறுகிய எண்ணத்தோட இருக்காதீங்க, இது தவறான ஒரு பாதை அப்படின்னா அவர் கடுமையா விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இதுவும் ஒரு புது சிக்கலை எடப்பாடி கொடுத்திருக்கு. என்னப்பா இந்த பக்கம் தண்ணி வருதே அடைச்சா இந்த பக்கம் பொத்துக்குதேப்பா அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு மக்களை திருப்தி பெறதுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டணி கட்சியே வந்து பகச்சக்கிற விதமா எடப்பாடி பழனிசாமி ஒரு பேச்சு பேசியிருக்காரு. இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையன் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா, செங்கோட்டையன் வந்து ஒரு பக்கம் அதிமுக தலைமை ஓரம் கட்டிட்டாங்க, அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கார், அவருக்கு எந்த பதவியும் இல்ல. இப்போ அதையும் தாண்டி செங்கோட்டையன் பின்னாடி யாரெல்லாம் போறாங்களோ
அவங்களுக்கு நிச்சயமா அடுத்த ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லப்பட்டது இல்லையா. அதுக்கு அலர்ட் ஆயிட்டார் போல. யார் அப்படின்னா பவானி சாகர் எம்எல்ஏ பன்னாரி, அதிமுக எம்எல்ஏ பன்னாரி. இவர் தான் சமீபத்தில் செங்கோட்டையன் ஆலோசனை கூட்டம் போட்டார்ல, அந்த ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையன் பக்கத்திலே உட்காந்து அவரோட பேசிட்டு இருந்தார். அப்ப என்ன இது பட்டுச்சு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அகைன்ஸ்டா அதிமுக எம்எல்ஏவே செங்கோட்டையன் பக்கம் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பேசப்பட்டது. ஆனா இப்போ திடீர்னு ஒரு ட்விஸ்டா பன்னாரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, செங்கோட்டையனுக்கு பதிலாக பொறுப்பு வந்திருப்பார்ல செல்வராஜ், அவரு போய் பார்த்து எடப்பாடி பக்கம் துணை நிற்போம்ன்ற மாதிரி இப்போ ஒரு உறுதிமொழி கொடுத்து அவரை ட்விஸ்ட் அடிச்சிருக்காரு. இப்போ அதை என்ன தெரியுது அப்படின்னா, ஒருவேளை செங்கோட்டையன் பக்கம் நின்னா நம்மளுக்கு வந்து அரசியல் எதிர்காலம் இருக்காது, நம்மளுக்கு அடுத்த ஆண்டு வரக்கூடிய தேர்தலில் மீண்டும் சீட் கிடைக்காது அப்படின்ற கணக்கோடு தான் பன்னாரி வந்து கொஞ்ச நாள்லயே வந்து இந்த பக்கம் ஜம்ப் அடிச்சதா சொல்லப்படுது. இப்போ இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு எடப்பாடி சீட்டு கொடுப்பாரா? ஜம்ப் அடிக்காம இருந்தாலும் சீட்டு கொடுக்கல. இப்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாருல, இப்போ சரி மறந்துடுவாரு, நம்ம தான் இபிஎஸ் பக்கம் ஸ்ட்ராங்கா நிக்கிறோம்னு சொல்லியாச்சுல, பலச மறந்துடுவாருன்னு சொல்லி நம்பிக்கை அத்தனை ஆலோசனையில உட்காந்துட்டு நீங்க இபிஎஸ் பக்கம் நிக்கிறேன்னா அவர் சீட்டு கொடுத்துருவாரு, நாளைக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னு ஒரு சிந்தனை அவருக்கு வரத்தான் செய்யும். ஆனா இது ஏன் காரணம்னு சொல்லப்படுதுன்னா, அவர் கூட இருந்த முன்னாள் எம்பி சத்யபாமாவுக்கான பொறுப்பையும் எடப்பாடி பழனிசாமி பிடிக்கிட்டாரு. சோ இது எல்லாமே தான் இவருக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் செங்கோட்டையன் தரப்பு பலவீனமா தொடக்கத்திலேயே ஆயிடுது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இதுல முன்வைக்கப்படுது. ஆனாலும் நிர்வாகிகள் போனா என்ன, தொண்டர்கள் தினமும் வீட்டுக்கு 1000-2000 பேர் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க அவரை. அந்த தொகுதியோட அசைக்க முடியாத ஒரு சக்தி செங்கோட்டையன் ஈரோட்ல, அவரை மீறி எல்லாம் ஒரு அரசியல் பண்ண முடியாது எடப்பாடியால அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. யார் நம்பி போவாங்கன்னு தெரியல. நம்பி போனா ஒருவேளை இவங்களுக்கு நடந்த அதே விஷயங்கள் வந்து வரக்கூடிய தொண்டர்களுக்கும் நடக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். இதுல இன்னொன்னு, செங்கோட்டையன் டெல்லி ஹரித்வார் பர்பஸ் சொல்றாரு, இங்க இருந்தா ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க, என்ன விமர்சிக்கிற வகையில பல கருத்து சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் நான் ஹரித்வார் போய் ராமரை மன அமைதிக்காக வழிபட போறேன் அப்படிங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா அவர் அங்கேயே செட்டில் ஆயிட வேண்டியதான். தமிழ்நாட்டுல இந்த அரசியல்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டாருனாலே இந்த விமர்சனங்கள் வரத்தான் செய்யும், எதிரான கருத்துக்கள் சொல்லதான் செய்வாங்க. தினம் தினம் மன அமைதிக்காக போறதுக்கு அங்கேயே வந்துட்டா மன அமைதிக்காக இருக்கலாம். அரசியல்ல மன அமைதிக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் போயிட்டு இருக்கு, டெய்லி விமர்சனம் தான். இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, சசிகலா வந்து இவங்க எல்லாரும் ஒருங்கிணைக்கிறாங்க, இவங்க எல்லாரும் சசிகலா தலைமையை ஏற்றுக்கொண்டு செயல்படுறதுக்கான திட்டங்கள் தீட்டப்படுது அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா சசிகலா அப்படி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியே பாஜக அவருக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்கு. சிபிஐ வழக்கு ஒண்ணு, அவங்க சர்க்கரை ஆலை சம்பந்தமா அவங்க வந்து போலியான பணத்தை கொடுத்து, செல்லாத ஒரு பணத்தை கொடுத்து அதெல்லாம் வாங்கியிருக்காங்க, அது பினாமிட்டே கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பினாமி தடை சட்டத்தின் கீழ் இந்த வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. சிபிஐ கொடுக்கிற அச்சுறுத்தலும் சசிகலாவை மீண்டும் அதிமுக ஒருங்கிணைக்கிற வேலை நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கறதனுடைய நோக்கமா தான் கருதப்படுது. அதுக்கு பின்னணியில பாஜக வழக்கம் போல செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இப்போதைக்கு பாஜக செங்கோட்டையனும் சசிகலாவையும் கைவிட்டிருக்கு அல்லது தற்காலிகமா கைவிட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இப்போதைக்கு அவங்க தேவையில்லப்பா, இந்த இதெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் பாஜகவுக்கு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அமித்ஷா பொறுத்த வரைக்கும் இந்த பீகார் எலெக்ஷனை முடிச்சுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் ஆடுறதெல்லாம் ஆடிடுங்க, நான் வந்து பாத்துக்கிறேன், ஜனவரி வந்து ஃபுல்லா உங்களுக்கு எல்லாம் வச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுல இப்ப முன்னாள் மாநில தலைவர் என்ன சொல்றாருன்னா, பாஜகவில் சமீப நாட்களாக நடந்து வர்ற இந்த விஷயங்கிறது ஒரு திருப்தியா இல்ல, ரொம்ப அதிருப்தியா இருக்கு, ஒரு சலிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து டிடிவியும் ஓபிஎஸும் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும், இவங்க வந்து ரொம்ப நல்ல மனிதர்கள், அது இதுன்னு மானிய தேனையெல்லாம் போட்டு கடைசியா பொறுத்து இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்களும் இவரை வந்து சொல்றாங்க. ஆனா எனக்கு என்ன தெரியுமா, எடப்பாடி அதிமுகவா இருக்கட்டும், ஓபிஎஸோட அதிமுகவா இருக்கட்டும், செங்கோட்டையனோட அதிமுகவா இருக்கட்டும், இன்னொருத்தர் ஒரு அதிமுக சசிகலாவோட அதிமுகவா இருக்கட்டும், பெருசா போயிட்டே இருக்கு. டிடிவி அதிமுகன்னு சொல்ல முடியாது, அமமுக வச்சு நடத்தினாலும் அதிமுக கூட அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கு. சோ இவங்க எல்லாருமே பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுக்கும் பிஜேபியோட இணைந்து போறதுக்கும் தான் வேலை பார்க்கறாங்க. சோ அது எல்லாமே அரசியல் களத்துல பெருசா எதிரொலிக்குது. நீங்க என்னதான் தனித்து நின்னாலும் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுல யாரும் முந்திக்கிறதா அப்படின்னு தானே பிரச்சனை. 5 பேருக்குமே ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா பாஜகவோட கூட்டணி. ஆனா இன்னொரு ஒற்றுமை, அதாவது எடப்பாடி தவிர்த்து மீதி 4 பேர் இருப்பாங்களே, அவங்களுக்கு என்ன ஒற்றுமை அப்படின்னா எடப்பாடி வீழ்த்தணும். எடப்பாடி வீழ்த்தி நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் அதிமுக ஒருங்கிணைச்சு நம்ம அந்த பதவிக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் ஓபிஎஸும் மூவ் பண்றாரு, சசிகலா மூவ் பண்றாரு, செங்கோட்டையன் மூவ் பண்ணிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு எல்லா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், சென்டர் ஆஃப் இது வந்து பாத்தீங்கன்னா பாஜக தான் சொல்லணும். அந்த பாஜக முன்னாடியே பேசுனது போல அமித்ஷா வந்து மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வர சமயத்துல அவரோட தலைமையில இவங்கெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு எப்படி ஒரு அதிமுக வரப்போறாங்களா, இல்ல தனித்தனியா செயல்பட்டு தமிழக தேர்தலில் 5வது அணியா உருவாக போகுதா? ஏன்னா ஏற்கனவே திமுக, அதிமுக, அப்புறம் விஜய், அப்புறம் நாம் தமிழர் அவங்கெல்லாம் போயிட்டு இருக்க சமயத்துல இவங்க தலைமையில இவங்க 4-5 பேர் சேர்ந்து ஒரு புது அணியை உருவாக்கி இவங்க தனியா தேர்தலில் போட்டி போட போறாங்களா அப்படின்றத பார்க்கணும். நம்ம செங்கோட்டையன் வந்து திக்கு தெரியாம தான் போயிட்டு இருக்காரு. அவருக்கு வெளிப்படையான ஆதரவு சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்க தான் சொல்லியிருக்காங்களே ஒழிஞ்சு கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் யாருமே சொல்லல. அதே மாதிரி அவருக்கு எதிராகவும் யாரும் பேசல. ஜெயக்குமாரா இருக்கட்டும் அல்லது மற்ற சில தலைவர்கள்
தலைவர்களாக இருக்கட்டும் இவருக்கு எதிரான கருத்துக்களை இன்னும் பொது வெளியில கொண்டு வந்து வைக்கல. இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. ஏன் என்ன பேச மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அவரே வந்து அறிக்கையெல்லாம் வெளியிட்டாரு, கட்சி விட்டு நீக்கிட்டாரு, பொறுப்பெல்லாம் எடுத்துட்டாரு. ஆனாலும் இவருக்கு எதிரான ஒரு எதிர்ப்பலை அப்படிங்கிறது அதிமுக இன்னும் உருவாகல. அதுவும் எடப்பாடிக்கு ஒரு நெருடலாவே இருக்கு. அதனாலதான் இந்த முத்துராமலிங்க தேவர் பேரை வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதை டைவர்ட் பண்ணிருக்காரு. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு இந்த பேரை சொன்னதுல. ஒண்ணு, தேவர் சமூக வாக்குகளை ஒருங்கிணைக்கிறதுக்காக இப்படி சொன்னாரு, அதிருப்தியில் இருக்கிறவங்களை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறது எடப்பாடியோட நோக்கம். இன்னொன்னு, இந்த பாலிடிக்ஸை டைவர்ட் பண்ணும், செங்கோட்டையனை வச்சு மீடியாக்கள் தொடர்ந்து வாதம் பண்ணிட்டு வர்றது நமக்கு சரியான அரசியல் இல்ல, நமக்கு பின்னடைவாத போயிடும் அப்படிங்கனால இந்த ரெண்டு காரணம் தான் சொல்லப்படுது. எடப்பாடி விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவர் வைக்கணும், பேர் வைக்கணும். இப்ப டச் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதான் காரணம் சொல்லப்படுது முக்கியமா. அப்புறம் நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கோம். இதுல பிரேசில்ல நடந்த ஒரு சம்பவங்கிறது மிகப்பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்கு. அது ஜூலைல நடந்துச்சு, ஆனா இப்போதான் பலரது பார்வைக்கும் அது தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னா, பிரேசில்ல 31 வயசான இசாக்கி பின்யோ அப்படின்னு ஒரு நபர், குடிகாரன், ராத்திரி பகலா குடிகாரன், செயின் ஸ்மோக்கர்னு சொல்லியிருப்போம். செயின் ட்ரிங்கர்னு ஒருத்தர் எப்படி இருந்தாருன்னா எப்படி இருப்பாரோ அப்படி ஒரு குடிச்சுக்கிட்டே இருப்பாராம். இப்படி குடிச்சிட்டு இருந்தவர் பார்ல போய் குடிச்சிட்டு வந்திருக்காரு. திடீர்னு ரோட்ல கூட்டம் பெருசா இருந்திருக்கு. எதுக்கு நிக்கிறாங்க, ஏன் நிக்கிறாங்கலாம் பார்க்கல தலைவன். பார்த்துட்டே இருந்திருக்காரு, இந்த கூட்டம் ஓடுது, சரி நம்மளும் ஓடுவோமே அப்படின்னு ஓடி இருக்காரு. அது ஒரு மாரத்தான் ரேஸ், 8 கிலோமீட்டர் ஓடி இருக்காங்க. இவர் அதுல ஓடி இருக்காரு. ஓடி கடைசியா அதுல முன்னாடியே வந்திருக்காரு. 8 மணி நேரம் கண்டினியூஸா ஓடி இருக்காரு. போதையை போட்டு தலைவன் ஓடி இருக்கான். மற்றவெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்மலா இருப்பாங்க. மாரத்தான் ரேஸுக்கு என்னென்ன தேவையோ ஷூ, சாக்ஸ், ட்ரெஸ் எல்லாம் இப்படி கிளீனா வந்திருப்பாங்க. தலைவன் போதையிலேயே நார்மல் செப்பர் ஸ்லீப்பர் போட்டுட்டு ஓடி இருக்காரு. செருப்பும் அறுவல, இவருக்கும் ஒன்றும் ஆகல. பயங்கரமா ஓடி இருக்காரு. ஓடி அதுல ஜெயிச்சும் விட்டாரு. சோசியல் மீடியால பலரது பார்வையும் பெற்றுட்டாரு. அதனால அந்த ஊர்ல அவருக்கு ஒரு வேலையை உருவாக்கி கொடுத்திருக்காங்க, ஒரு வீட்டை உருவாக்கி கொடுத்திருக்காங்கன்னு. ஒரு குடிகாரருக்கு என்னென்னலாம் நடக்காதோ அதெல்லாம் ஒரே ரன்னிங் ரேஸ்ல நடந்துச்சு. அந்த மாரத்தான் ஒரு ட்ரைனிங் எடுத்திருப்பாங்கல்ல, அவங்களோட மைண்ட் வாஷ் என்ன இருக்கும், நாங்க எவ்வளவு நாளா பிராக்டிஸ் பண்ணோம் தெரியுமா, கௌசிக் வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து உன்னோட போதை பழக்கத்தால ஜெயிச்சுட்டு போயிட்டு அது மாதிரி தான் அப்புறம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா இனிமே நான் வந்து சத்தாலும் போதையை தொடமாட்டேன், எனக்கு வந்து அதனால வந்த கெட்டது நல்லதை விட கெட்டதுதான் அதிகமா இருந்திருக்கு, நான் தொடமாட்டேன் அப்படின்னு ஒரு கன்ஃபெஷனும் கொடுத்திருக்காரு. இருந்தாலும் மறுபடியும் தொடாம இருப்பாரா, இதை சரியா பயன்படுத்திப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் சமூக வலைதளங்கள்ல எழுந்திருக்கு. கெட்டதுல ஒரு நல்லது நடந்திருக்கு சொல்லலாம். ஆமா, இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.